போதும், போதும் ப்ரோ. போதும். நான் உங்க ஃபேன்ன்றது ஒத்துக்கிறேன். போதும், போதும் ப்ரோ. உங்கள பத்தி நான் ரொம்ப புரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. அப்படின்னு சொல்றாங்க மம்மி. தேங்க் யூ ரோஸ். லைக் போட்டாச்சு. 9 லைக், இன்னும் 1 லைக் போடுங்க. அப்பதான் 1 மணி நேரமா உட்காந்துக்கிறேன் நானு. தெரியுமா? அதுதாங்க மம்மி. முழுசா ஒரு 10 மம்மி அப்பெல்லாம் கூட்டம் அள்ளும் மம்மி. நெறைய கேளுங்க நம்ம ரோஸ் சிஸ்டர். நெறைய கேரளா சர்ச்சஸ் தான் வருவாங்க. நெறைய எனக்கு நான் லைவ் போட்டாலே நெறைய வந்துருவாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. பட் எனக்கு அங்க கேரளால ஃபேன்ஸ் கிளப்லாம் வேற ஓப்பன் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா மம்மி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால நான் கொஞ்ச நாள் லைவ் விட்டது தான் மம்மி ப்ராப்ளம் ஆனது. அம்மா நீங்க பாவம்னு சொல்றாங்க. ஜோஸ் அண்ணா கிட்ட பேசினாலே என்ன வம்பு அம்மான்னு சொல்றாங்களா, என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ராஜா சார் வந்திருக்காங்க. வாங்க வாங்க ராஜா. வணக்கம். வணக்கம் சகோ. வணக்கம் மேடம் சொல்றாங்க. வாங்க. லைக் போட்டீங்களா? போட்டாங்க. 10 லைக் வந்துருச்சு. தேவா. வந்துருச்சு. நம்ம ஆர்ஆர் ப்ரோ வந்திருக்காங்க மம்மி. ஆமா ஆமா ஆமா. வணக்கம் சகோ. வணக்கம் மேடம் சொல்லிக்காங்க. வாங்க ராஜா ப்ரோ. வணக்கம் வணக்கம் ஆர்ஆர் ப்ரோ. வணக்கம். வாங்க வாங்க. சாப்பிட்டீங்களா ப்ரோ? அப்படியா அப்படின்றாங்க. அப்படின்னா ரோஸ் சிஸ்டர் கம்பெனி சீக்ரெட்ல வேலை. நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன், ரசிகர் மன்றத்துல ஹையர் போஸ்ட் பண்ணி போட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. வெளியில எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ரசிகர் மன்றத்துல நிர்வாக பொறுப்பு மொத்தம் தந்துறேன். எப்படி மம்மி? என்ன நீ கண்டுக்கவே இல்ல. மம்மி மம்மி ரசிகர் மன்றத்து மொத்தமே ஓபன் பண்றதே நீங்க தானே மம்மி? அடி கடவுள கடவுள. சரி கடை லீவா? இல்ல நான் தான் லைவ் போடலான்னு வந்தேன். சரி நம்ம தம்பி லைவ பார்த்த உடனே சரி சப்போர்ட் பண்ணலாமேன்னு வந்துட்டேன். இதை முடிச்சிட்டு நான் கண்டிப்பா போடுவேன். ப்ரோ வேணாம் வேணாம் அப்படின்றாங்க. அதுதான் மம்மி, போஸ்டிங் யாருக்கும் போட வேணாம், எனக்கே கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க மம்மி. சரி சரி கொடுங்க கொடுங்க. ரோஸ்மா நீ ஒண்ணும் கவலைப்படாத. ராமேஸ்வரம் மாவட்டம் பொறுப்பு எல்லாம் உங்களுதுதான், உங்க கண்ட்ரோல் தான் கொடுக்குறேன். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கீழே 4-5 போஸ்ட் போட்டு தரேன். அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. என்னோட ரசிகர் மன்றத்துக்கு விருதுநகர் மாவட்டமா ராமேஸ்வரம் எந்த மாவட்டம்? அம்மா எல்லாம் போய் ப்ரோ நல்லா உருட்டுவாங்க அப்படின்றாங்க. எனக்கு சார்ட்டே போயிடுச்சு. இருங்க வரேன். என்ன ரோஸ்மா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டு ஊரு விட்டே நான் போயிருவேன்றாங்களே மம்மி. இதுக்காகவே ஊரு விட்டு போறாங்களா மம்மி? நான் ரசிகர் மன்றத்தை கலைச்சிடுறேன் மம்மி. மானம். ராம்நாடு டிஸ்ட்ரிக்டா நீங்க? ஓ ராம்நாத் டிஸ்ட்ரிக்டா? விடுங்க விடுங்க. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா உங்களுக்கே பொறுப்பு கொடுத்துறேன். அதை உடச்சுக்கமே ஏதாவது. ஓட்டுறா சைடுல ஓட்டுறா. டிம்மு. மம்மி இப்ப போச்சு. அதுதான் மம்மி ஆடு. வேணாம் ரோஸ்மா. இதுக்காகவே நான் ரசிகர் மன்றத்தை க்ளோஸ் பண்ணிடுறேன். வேண்டாம் கஷ்டப்படாதீங்க. ஓ மம்மி அப்படி இல்ல மம்மி. அவங்க ஊரு விட்டே போயிடுவேன்னு சொல்றாங்க. எனக்கு போஸ்டிங் போடலன்னா நான் அந்த ஊரு விட்டே போயிடுவேன். மொத்த கண்ட்ரோல் போஸ்டிங் எனக்கு தான் தரணும்னு சொல்லி கேக்குறாங்க மம்மி. அதான் கொடுத்துடலாம் மம்மி. சரிம்மா போமா. இவ்வளவு நீ ஃபீல் பண்ணி கேட்கறதுனால தமிழ்நாடு மொத்த கண்ட்ரோலுமே உனக்கு கொடுத்துறேம்மா. தமிழ்நாட்டுக்கு மாநில தலைவர் நீதாம்மா. இந்த இவன் தான்மா காக்கி பேண்ட் காக்கி ஷர்ட் போட்டுக்கிறான் பாருங்க. ஆட்டோ டிரைவர் நினைச்சிடாதீங்க. காலேஜ் படிக்கிறான், டிப்ளமோ. காக்கி பேண்ட் ஷர்ட்ல இருக்கிறதுனால ஆட்டோ டிரைவர்னு யாரும் நினைச்சிட்டு போறீங்க? ஹாய் சொல்றா. மேரேஜ் பண்ணி ஊரை விட்டு போயிருவான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்றாங்க ரோஸ். ஓ அப்படி சொல்றீங்க. மேரேஜ் பண்ணி ஊரு மம்மி இப்ப புரிஞ்சுங்களா? மேரேஜ் விட்டு ஊருக்கு போய் மேரேஜ் பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டுனா இந்த ஊர் பொறுப்பு யாரு பாக்குறது? அதனால எல்லா ஊர் பொறுப்பும் எனக்கே கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க மம்மி. இதுதான் நம்மளுக்கு தெரியாத கான்செப்டா இருக்கு. விடுமா நான் ஆள் தமிழ்நாடுக்கு பொறுப்பே உங்க கையில கொடுத்துறேன் ரோசிமா. ஓகேவா? நம்ம ஜெயாமா எங்க போனாங்கன்னு தெரியலையே மம்மி. ஜெயாவா? தோ வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆளையே காணோம். அததானே மம்மி. வந்தாங்கன்னா கூட பாய் சொன்னாங்கன்னா நம்ம கடையை சாத்திடுவோம். பாவம் மம்மி வேற